ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 39 பேர் சைனா ட்ரிப்புக்கு 24th மே நைட்டு கிளம்புனோம். நானும் என் தங்கையும் அந்த இதில் போயிட்டுருக்குறோம் பெல்ட்டில். அதை எடுத்தேன். அப்போ என் தங்கை சொன்னா, ஐயோ நீ இப்போ விழுந்துட போகிற, முதல்ல யூடியூப் எடுக்கிறத விட்டுட்டு நேராக பார்த்து வா அப்படின்னு சொன்னான். அப்பையும் கேட்காம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் உங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்தேன். நைட்டு கிளம்பி சிங்கப்பூர் போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து ஷாங்காய் போனவுடனே காலையில் செக்இன் பண்ணாமல் அப்படியே ஒரு க்ரூஸில் புக் பண்ணியிருந்தாங்க. க்ரூஸில் போய் ஷாங்காய் ஃபுல்லாக பார்த்தோம். ஷாங்காய்ங்கிறது வந்து ஒரு பெரிய நகரம், அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. பீஜிங்கை விட இது பெருசாக இருந்துச்சு. ஏன்னா பீஜிங் அதுக்கப்புறம் பார்த்ததுனால சொல்கிறேன். அவ்வளோ நல்லா ஃபுல்லாக எல்இடி தான். எல்இடினா சைனானா எல்இடி போல் இருக்குது. அவ்வளோ அப்படியே அது ஈவினிங்கில் வச்ச க்ரூஸில் போனதுனால லைட்ஸ் எல்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருந்துச்சு. போனவுடனே சைனா வந்து நான் வேறு மாதிரி கற்பனை பண்ணியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்டாக சைனா ஒரு நீட் அண்டு பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக இருந்ததை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் போனது எல்லாமே மெயின் சிட்டி தான். அதனால் ஷாங்காய், பீஜிங்கு, ஜியாங் அப்படிங்கிற 3 ஊருக்கு தான் போனோம். அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த இதில் வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் ஆனால் அதில் லெட்டர்ஸு அது இதுன்னு எல்லாம் எல்இடி ரேசர் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெஹிக்கிள்னால் கார் தான், பஸ்ஸே பார்க்க முடியல. 2 வீலர்ஸ் நிறையா. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறவங்க சைனாவில் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா இடத்துலையும் சைக்கிள் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த இதில் வந்து ஒரு ஸ்கேன் இருக்குது. அதை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்களேன், நாங்கள் க்ரூஸ்லேருந்து எடுத்தப்போ அவ்வளோ பெரிய பெரிய கட்டடம் சுற்றியும் இருந்துச்சு. அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 சப்மரைன் போச்சு, அதை எடுத்தோம். க்ரூஸ் வந்து 2 மாடி. கீழே கொஞ்ச நேரம் எடுத்தோம், மேலே நின்று எடுத்தோம். அங்கே பாருங்கள் தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது பாருங்கள் ஒரு ஆஃபீஸு. அதனோட தண்ணியில் வந்து அப்படியே அந்த சூரியன் பட்டு அந்த வெளிச்சம் தண்ணியில் படுது. அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். சைனா வந்து நான் இப்படி இமேஜின் பண்ணாதனால எனக்கு ரொம்ப பயங்கரமான கண்ட்ரியாக இருக்குது. அப்படி அங்கே இருக்கிற பீப்புளும் ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி, ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கிறாங்க. தேங்க்யூ.